இல்லற வாழ்வை இணைத்து நல்லறமாய் மாற்றும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி இத்தூய ஓய்வு நாள் காலையிலும் காணல் காட்சி வழியாய் ஆராதிக்க ஆயத்தப்படும் அத்தனை பேரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். நாம் கடவுளை தொழுவோம். ஜெபம் செய்வோம். இல்லத்தின் தலைவராயிருந்து இனிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு துணையாய் நிற்கிறவரும் தலைமுறை தலைமுறையாக எங்களை தாங்கி வழிநடத்துகிறவராயிருந்து செயலாற்றும் கிருபையுள்ள நல்லாண்டவரே, ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமான துய ஓய்வு நாள் காலை தொழுகை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சென்ற ஒரு வார காலம் முழுவதும் நீர் எங்களுக்கு துணையாக நின்று எங்கள் சிந்தனைகள், எங்கள் செயல்பாடுகள், நாங்கள் சென்ற இடங்கள், செய்த எல்லா பணிவிடைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்ததற்காகவும் எங்களை பயன்படுத்தினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தூய தொழுகையிலும் குடும்பமாக உம்மை நோக்கி பார்க்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் தருகிற நல்ல அனுபவங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த தொழுகையில் உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் நிறைவாய் எங்களோடு கூட தங்கியிருப்பதாக. உம்முடைய நாமம் மகிமைக்கென்றும் எங்கள் ஆன்மீக நன்மைகளுக்கென்றும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற பாடங்கள், கேட்கிற சிந்தனைகள், ஏறெடுக்கிற மன்றாட்டுகள் ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவர் முழுமையும் ஏற்று வளவளதாக்கி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இடையூறுகளையும் எல்லா தடங்கல்களையும் கர்த்தர் மாற்றுவீராக. எல்லா துதி கணம் மகிமையெல்லாம் உமக்கே சொல்லி எஞ்சுள்ள நிமிடங்களை உம்முடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படியாக நடத்தும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக கிறிஸ்தவ பாமாலைகளே 435வது பாடல். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்குதுவே, ஆறுதல் தேர்தல் செய்யும் திரளாம் மிகுதிய. கிறிஸ்தவ பாமாலை 435. Oh
சங்கீதம் 127 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 127 1 முதல் முடியுள்ள வசனங்களை படிப்போம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிற பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவராகில் காவலாளர் விழித்திருக்கிறதும் விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்ரா துணை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒலிமிக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். ஏனெனில் அவர் மன்னிக்கிறதற்கு தயப்பெறிந்திருக்கிறார். அன்பிற்கினியவர்களே, நமது குற்றங்களை, நம் குடும்பத்தில் ஏற்படும் காரணமில்லாத பிளவுகள், கோபங்கள், வைராக்கியங்கள், விட்டு கொடுக்கும் சுபாவமில்லாத தன்மைகள், இவைகளை நாம் உணர்ந்து ஆண்டவரிடம் அறிக்கை செய்வோம். அருள்நாதன் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்வை உணர்வதற்கான ஒரு அவகாசம் தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்வு, குடும்ப வாழ்வு எவ்விதமாய் இருக்கிறது என்பதை நினைந்து பார்ப்போம். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று கண்ட ஆண்டவர் நல்லதொரு குடும்ப அமைப்பை நமக்கு தந்தார். அந்த அமைப்புக்குள்ளே நாம் எவ்விதமாய் இருக்கிறோம் என்பதை நினைந்து பார்த்து குறையிருப்பின் அவைகளை அறிக்கை செய்வோம். அன்பு சகோதரர்களே, மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மனைவியை போஷித்து காப்பாற்றுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் எப்படி குடும்பத்தை நடத்துகிறோம்? இறைவன் துணையாக தந்த வாழ்க்கை துணைவியை நாம் எப்படி பார்க்கிறோம்? குறைகள் இருப்பின் அறிக்கை செய்வோம். மனைவியை கனம் பண்ண வேண்டிய நாம் பல நேரத்தில் கனவீனப்படுத்தி விடுகிறோம். மனைவியை கசந்து கொள்ளாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாம் பல நேரத்தில் அவர்களை நோக செய்கிறோம். கசப்பான வார்த்தையினாலே அவர்களை தீண்டி விடுகிறோம். எல்லா குற்றப்பழிகளையும் அவர்கள் மீது நாம் சுமத்தி விடுகிறோம். அத்தகைய சூழ்நிலைகளை எண்ணி பாருங்கள். அதற்காக மனம் வருந்துவோம். குடும்பத்தை கட்டி காக்கப்பட தெரிந்தெடுத்த தலைவியர்களை, கணவரிடத்தில் கீழ்ப்படிய வேண்டிய நாம் பல நேரத்தில் கோபம், எதிர்த்து நிற்கிற சுபாவம், பயபக்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, துணிகரமான வாழ்வு, இதனாலே நம்முடைய குடும்பம் பல சூழல் கசந்த வாழ்க்கை சந்தித்திருக்கிறது. கண்ணீரின் அனுபவத்தில் சென்றிருக்கிறது. அத்தகைய தருணத்தை நினைந்து பாருங்கள். மற்றுள்ள குடும்பங்களோடு ஐக்கியமாக இருக்க வேண்டிய நாம் பல நேரத்தில்
பலவிதமான பிளவுகளையும் பிரிவினைகளையும் உருவாக்கி இருக்கிறோம். எண்ணி பாருங்கள், ஆண்டவர் தந்த வாழ்வு சின்னாபின்னமாக இருக்கிறதல்லவா, ஐக்கியமில்லாமல் இருக்கிறதல்லவா? நினைந்து பாருங்கள். பிள்ளைகளை குறித்த ஒரு கரிசனை இல்லை, சோம்பேறித்தனமான வாழ்க்கை, கொடுக்கிற கடமைகளை செய்யாதபடி உலக பிரகாரமான காரியத்தில் ஈடுபடுத்திக் கொள்கிறோம். அவைகளுக்காக நாம் மனம் வருந்துவோம். குடும்ப ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இதனாலே பல காரியத்தில் அடிமைப்பட்டிருக்கிறோம். இவையெல்லாம் பெருந்தவறு என உணருங்கள். என் குடும்ப வாழ்க்கையிலே நான் எவ்விதமாய் செயல்பட்டேன் என்று உணர்ந்து செய்த தவறுகளை நினைந்து மன்னிக்கிற தயவு புரிந்த கிறிஸ்துநாதரிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். மெய்யாக்குவே நீங்கள் உள்ளம் உணர்ந்து உங்கள் தவறுகளை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிற அந்த காரியங்களை ஆண்டவர் காண்கிறார். நீங்களாகவே அறிக்கையிட்டு நான் ஒரு தவறு செய்திருக்கிறேன் என்று மன்னிப்புக்க கூறும்போது அவர் உளப்பூர்வமாக உங்களை மன்னித்திருக்கிறார். கிறிஸ்துநாதர் என்னை மன்னித்தார் என்கிற நம்பிக்கை நிச்சயத்தோடு கூட நீங்கள் மகிழ்ந்து எல்லோரும் கூட இணைந்து பாடுவோமா? ஆனந்தம் என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. ஆனந்தம் என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மெய்யாகவே மகிழ்ந்து பாடின நாம் தொடர்ந்து மன நிறைவோடு ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் மட்டுமாக நம்மை நேர்த்தியாக நடத்தினார், நம்மை அவர் பாதுகாத்தார், பராமரித்தார். கண்மணி போல உங்களை காப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் கண்மணி போல நம்மை பாதுகாத்து எல்லா தீங்குக்கு நம்மை விலக்கி நடத்தினாரே. எல்லா நிலைகளை எண்ணி உள்ளபூர்வமாக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு தந்த நல்ல குடும்ப வாழ்விற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தந்த நல்ல மனைவிக்காக, நல்ல புருஷனுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். குடும்பத்தை தந்த நல்ல மருமக்களுக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அருமையான பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய குடும்பங்களை தருகிற அனைத்து ஆசீர்வாத நன்மைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டு தந்த நல்ல கல்விக்காக,
நல்ல வேலைகளுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். இயற்கையின் எல்லா விதமான வளங்களுக்காக நன்றி சொல்லுவோம். தந்த நல்ல கால பருவ மழைகளுக்காக நன்றி சொல்லுவோம். தொழில்கூடங்களுக்காக, வியாபார ஸ்தலங்களுக்காக, நம்முடைய பள்ளி கல்லூரிகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். பலவிதமான பலவீனங்கள், சோர்வின் நேரத்திலும் ஆண்டு தந்த சரீர சுகத்திற்காக, ஆன்மீக நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஒன்றுமில்லாத வெறுங்கையோடு கூட இருந்த நேரத்திலும் நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை தந்து, ஒரு குறைவற்ற நிறைவை தந்து நம்மை போஷித்தாரே, தேவைகளை சந்தித்தாரே. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய திருச்சபை எல்லா குடும்பங்கள், சமீபத்திலும் தொலைவிலும் இருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவர் பாதுகாத்து இனிய செய்திகளை கேட்கும்படி அனுக்கிரகம் செய்தாரே. அதை எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் நமது நன்றிகளை ஒருங்கிணைத்து தாவீதின் அரசனின் ஸ்தோத்திர ஜெபத்தை பாடல் பாடி நிறைவு செய்வோம். சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாம் இணைந்து கிறிஸ்துநாதர் கற்றுத்தந்த இறை ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமினங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் விடுகளே. ஆமேன். தொடர்ந்து திருமறை பாடமாக எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 6 வரை படிக்க கேளுங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனால் சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறோடு நீங்களும் கட்டப்பட்டது போல அவர்களை நினைந்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறீர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைந்து கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாய் இருப்பதாக. வேசிக்கள்ளரையும் விபசாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதலாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்றார் என்பதே. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகவே. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களை நாம் தொடர்ந்து
ஆண்டுடைய வார்த்தை கேட்பதற்காக ஆயத்தப்படுகிறோம். நாம் எல்லோரும் இணைந்து தெரிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி பாடலாம். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்து இயேசுவுக்கு என்ற பாடலை இணைந்து மகிழ்ச்சியோடு கூட பாடுவோம். கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்கா, சுத்தியல் வைத்து அழித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல, சுத்தியல் வைத்து அழித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல, கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்து இயேசுவுக்காய். ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலாம் கற்களாலே, உத்தமர் இயேசுவின் அஸ்திபாரம், இயேசுவின் அஸ்திபாரம் பத்திரமாக தாங்கிடுவார், பத்திரமாக தாங்கிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்து இயேசுவுக்காய். கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம், கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம், கட்டிடுவோமே நித்தியத்திற்காய், கட்டிடுவோமே நித்தியத்திற்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்து இயேசுவுக்காய். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட காணொளி காட்சி வழியாக பகிர்ந்து கொடுப்பதற்கு கடவுள் சித்தம் கொண்டபடியினால் அவரை நன்றியோடே துதிக்கிறேன். நாம் இறை வார்த்தைகளுக்குள்ளாக செல்வதற்கு முன் தலைகளை வணங்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வு உம்முடையது. எங்கள் வாழ்வை குறித்து கரிசனை கொண்டபடியினால் எங்கள் வாழ்விலே நாங்கள் வெற்றி அடைவதற்கு ஏற்ற திருவசனங்களை எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றீர். இன்றைய தினத்திலேயும் எங்களுக்கு நீர் பகிர்ந்தளிக்கின்ற திருவசனங்கள் எங்கள் வாழ்வுக்கு பயனுடையதாகவும் எங்கள் உள்ளத்திலே அவைகள் பதிகின்றனவையாகவும் அவைகள் எங்களுடைய வாழ்வுக்கு ஒரு நல்ல திருப்பு முனையை தரத்தக்கதாகவும் அமைவதற்கு ஆண்டவர் தாமே அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் சிந்தனைக்காக தென்னிந்திய திருச்சபை அளவில் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு திருமணம் என்பது உடன்படிக்கையின் கொண்டாட்டம் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. திருமணம் என்பது உடன்படிக்கையின் கொண்டாட்டம். இந்த தலைப்பை கேட்ட உடனேயே இப்படி ஒரு ஓய்வு நாளில் ஒரு செய்தி தேவைதானா என்ற கேள்வி ஒருவேளை நமக்குள்ளே எழலாம். அந்த கேள்வி எழுந்தாலும்
நாம் சிந்தனைகளுக்கு செவி கொடுத்து சாய்க்கும்போது இப்படி ஒரு செய்தி ஆண்டிற்கு ஒரு முறையாவது தேவை என்ற முடிவுக்கு நாம் வர முடியும். பல எதிர்பார்ப்புகளோடு திருமணங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டு நடைபெறுகின்றன. அந்த தம்பதியர்களில் எல்லா தம்பதியரும் திருமண நாளில் கொடுக்கப்படுகின்ற வாழ்த்துக்கள் போல ஆசி பெற்று வாழ்வதில்லை. சில திருமணங்களெல்லாம் சில நாட்களிலோ சில மாதங்களிலோ சில வருடங்களிலோ விவாகரத்துக்களை பெற்றுக்கொண்டு பிரியும் நிலைக்கு ஆகியிருக்கிறது. இன்று விவாகரத்து கோரும் வழக்குகள் அகில உலகமென்றும் எங்கும் பெருகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது. நம்முடைய இந்திய நாட்டிலும் அநேக திருமண பிரிதல் சார்ந்த வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இந்திய நாட்டிலே தமிழ்நாடு தான் அதிகமாக விவாகரத்து வழக்குகள் கோரப்பட்டு பதிவாகி இருக்கின்றன. தமிழ்நாட்டிலே குமரி மாவட்டம்தான் அதிகமாக இந்த திருமண பிரிதல் கேட்டு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அளவில் சில மாதங்களுக்கு முன்னதாக 4 நீதிமன்றங்கள் புதிதாக குடும்ப நல வழக்குகளுக்கென்று துவங்கப்பட்டது. இது அந்த வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரிப்பை நமக்கு கோடிட்டு காட்டுகின்றது. முந்தின தலைமுறையையும் இந்த தலைமுறையையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசமாக இந்த திருமண பிரிதல் வழக்குகள் பெருகி கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன என்ற கேள்வி நமக்கு எழாமல் இல்லை. திருமணத்தை பற்றிய சரியான புரிதல் அல்லது புரிந்து கொள்ளுதல் இல்லாததே இந்த பிரிதலுக்கு காரணமாக அமைகின்றது என்பதை நாம் ஒத்துக்கொண்டு ஆக வேண்டும். நம்முடைய பேராயத்திலே திருமண முன்னாயத்த வகுப்பு என்று அந்த வகுப்புகள் திருமணத்திற்காக ஆயத்தப்படுகின்றவர்களுக்கு எடுக்கப்பட்டு வருகின்றன. இது இப்போது எல்லா பேராயத்திலும் அப்படி ஒரு வகுப்புகள் துவங்கப்பட்டிருக்கின்றன. காரணம், திருமணம் வாழ்வு நிலைத்திருக்க வேண்டும், அது பிரிந்துவிடக்கூடாது என்ற தூர காட்சியோடு கூட தான் இந்த வகுப்புகள் ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கின்றன. இந்த திருமண முன்னாயத்த வகுப்புகளிலே கற்றுக்கொள்வதற்காக வருகிறவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுவதுண்டு. திருமணம் என்றால் என்ன? அவர்கள் சில நாட்களுக்குள்ளாக திருமணம் செய்ய இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி, திருமணம் என்றால் என்ன என்று. அவர்கள் திணறி போகிறார்கள், பதில் சொல்ல தெரியவில்லை. ஒரு திருமண வாழ்விற்குள் பிரவேசிக்கிறவர்கள் அதற்குரிய பதிலை சொல்ல தெரியாமலேயே இந்த வாழ்வுக்குள் பிரவேசிக்க இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அவலமான ஒரு நிலை! திருமணம் என்றால் என்ன என்ற கேள்வியை நாம் எழுப்பும்போது, ஆணும் பெண்ணும் உடன்படிக்கையின்படி கணவன் மனைவியாக இணையும் ஒரு புனிதமான நிகழ்வுதான் திருமணம் என்பது. ஆகவே இதை குறித்த எண்ணம் எப்போதும் மனதில் இருக்க வேண்டும். அதுபோல திருமணத்தின் நோக்கம் என்ன என்ற கேள்வியும் கேட்கப்படுவதுண்டு. திருமணத்தினுடைய நோக்கம் என்ன என்று அந்த நோக்கத்தையும் குறித்து தெளிவாக யாரும் பதில் சொல்லுவது இல்லை.
வேத புஸ்தகத்திலே மல்கியா என்று ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அந்த தீர்க்கதரிசி தன்னுடைய தரிசன பணியை செய்து வந்த காலத்தில் இந்த திருமணம் குறித்த ஒரு காரியம் அவருடைய சிந்தையிலே எழுந்தது. அதை கடவுளுக்கு முன்பாக ஒரு கேள்வியாக வைத்தார். இந்த கேள்வியை நாம் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் அதை பார்க்கலாம். என்ன கேள்வி என்றால், அவராகவே கேட்கிறார், தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவருக்குள்ளாக பூரணமாய் இருந்ததே, பின்னை ஏன் அவர் ஒருவனை படைத்தார் என்ற கேள்வி மல்கியா தீர்க்கதரிசிக்கு எழுந்தது. நியாயமான கேள்வி. ஆண்டவரிடத்திலே முழு உலகத்திலேயும் மனுக்குலத்தை படைப்பதற்குரிய ஆற்றலும் ஆவியும் இருந்தது. ஆனால் ஏன் அவர் ஒருவனை படைத்து அதிலிருந்து ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொண்டு வர வேண்டும் என்ற கேள்வி அழகாக எழுப்புகின்றார். அதிலே அவருக்கு கடவுளுடைய ஆவி அவருடைய உள்ளத்திலே பேசி அவருக்கு ஒரு பதிலை வழங்கியது. அந்த பதில்தான் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே என்று. தேவ பக்தி உள்ள சந்ததி, அதை பெறுவதற்காகத்தான் ஒரு மனிதனிலிருந்து இந்த திருமணம் தோன்றி தலைமுறையாக அது பெருகி வளருகிறது என்ற சரியான பதில் இந்த மல்கியா தீர்க்கதரிசிக்கு கிடைத்திருப்பதை நாம் அதில் பார்க்க முடியும். இந்த குடும்பம் என்கிற அமைப்பை உருவாக்கின நோக்கத்தை புரிந்து கொண்ட நாம் இந்த அந்த திருமணத்தை எந்தெந்த விதங்களில் நாம் புரிந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். 3 கோணங்களில் இந்த திருமணத்தை புரிந்து கொள்வதற்காக அழைக்கப்படுகிறோம். திருமணம் என்பது ஒரு விளையாட்டான காரியம் அல்ல. குழந்தைகள் மண்ணிலே வீடு கட்டி விளையாடுவார்கள். அதுபோல விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு அல்ல. அது தலையாய நோக்கங்களை கொண்டது. அதிலேத்தான் அந்த 3 கோணங்களை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். முதலாவதாக, ஆனர் அமங் ஆல். ஆனர் அமங் ஆல். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம் இதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. திருமணம், விவாகம் யாவருக்கும் கனம் உள்ளது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. திருமணம் யாவருக்கும் கனம் உள்ளது. அதைத்தான் ஆங்கிலத்திலே ஆனர் அமங் ஆல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருமணம் என்பது ஏன் கனமுள்ள ஒன்றாக அதை பார்க்க வேண்டும்? ஏன் அதை மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய ஒன்றாக நாம் காண வேண்டும் என்பது ஒரு கேள்வி. ஏன் அப்படி பார்க்க வேண்டும் என்றால், திருமணம் இறைவனுடைய கண்டுபிடிப்பு. திருமணம் இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது. திருமணம் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டது. திருமணம் ஒரு கண்டுபிடிப்பு என்று சொன்னேன். அது எப்படி சாத்தியம் என்று நாம் பார்த்தால், திருமறையிலே ஒவ்வொரு நாள் படைப்பையும் படைத்துவிட்டு ஆண்டவர் நல்லது 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 என்று சொல்லி அந்த படைப்புகளை பார்த்து மகிழ்ந்தார். இது மனிதனுக்கு தேவைதான் என்று மகிழ்ந்தார். 6வது நாள் படைப்பிற்கு பின்னதாக, முதல் மனிதன் ஆதாமை படைத்ததற்கு பின்னதாக அவர் ஒன்றை நல்லதல்ல என்று கண்டார். எல்லாவற்றையும் ஆய்வு செய்த ஆண்டவர் ஒன்றை நல்லதல்ல என்று கண்டார். இது அவருடைய கண்டுபிடிப்பு. எது நல்லதல்ல? மனிதன் தனிமையாக இருப்பது
நல்லதல்ல என்பதை கண்டார். ஆகிய மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்ற சிந்தையே கடவுளுக்குள்ளே அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை நான் உருவாக்க வேண்டும் என்று ஒரு ஏற்ற துணையை கடவுள் உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். ஆகவே திருமணத்தினுடைய புகழ், திருமணத்தினுடைய மகிமை, திருமணத்தினுடைய பெருமை, இவை அனைத்தும் கடவுளுக்கே சேர வேண்டும். அது கடவுளுக்கே உரித்தானதாக இருக்க வேண்டும். திருமறையிலே ஆதியாகமம் 24வது அதிகாரத்திலே ஈசாக்குக்கு வரன் தேடி ஆபிரகாம் எலியேசரை அனுப்புகிறார். எலியேசர் 900 மைல் பயணப்பட்டு செல்லுகிறார். பயணப்பட்டு சென்று ஒரு ஏற்ற துணையை தேடி கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்த எலியேசர் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லுகிறார். என்னுடைய பிரயாசத்தால் அல்ல, என் எஜமானாகிய ஆபிரகாமுடைய பிரயாசத்தால் அல்ல, ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கினுடைய பிரயாசத்தால் அல்ல, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று. எலியேசர் ஆண்டவரை அந்த இடத்திலே கனப்படுத்தினதை, ஆண்டவரை அந்த இடத்திலே மகிமைப்படுத்தினதை, பெருமைப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். திருமணத்தில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த இரகசியம் என்னவென்றால், கணவன் என்ற உறவை மனைவி மதிக்க வேண்டும். மனைவி என்ற உறவை கணவன் மதிக்க வேண்டும். இருவரும் தங்களை கணவனும் மனைவியுமாக அமைத்த கடவுளை மதிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும். இது அதற்குள்ளாக இருக்கிற ரகசியம். அதே போல தங்களுக்கு அடுத்திருப்பவர்களை ஒருவருக்கு ஒருவர் கனம் பண்ணி வாழ வேண்டும் என்று திருமறை அதை நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. அதே போல கணவனுக்கென்று ஒரு ஸ்தானம் உண்டு, மனைவிக்கென்று ஒரு ஸ்தானம் உண்டு. அதை குறித்து சொல்லும்போது, கணவன் என்கிற ஸ்தானத்தில் மதிப்பு மிகுந்தவராக கணவனை மனைவி காண வேண்டும். மனைவி என்கிற ஸ்தானத்தில் மதிப்பு மிகுந்தவளாக மனைவியை கணவன் காண வேண்டும். இதுவும் திருமணத்திலே இருக்கக்கூடிய இரகசியமாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. கானாவூர் கல்யாண வீட்டிலே இயேசு அழைப்புதல் பெற்றிருந்தார். இயேசு அழைப்புதல் பெற்றிருந்தார் என்று சொல்லும்போது, இயேசு அங்கே கனப்படுத்தப்பட இருந்தார். இயேசுநாதர் அந்த திருமணத்தில் பங்கு பெற்றிருந்தார். அந்த திருமணத்திலே ஒரு குறைவு ஏற்பட்ட போது அந்த குறைவை நிறைவாக்கி அங்கே மகிமையடைந்தார் என்று பார்க்கிறோம். இயேசுநாதருக்கு அந்த மகிமையும் கனமும் அந்த திருமண வீட்டிலே சேர்ந்தது என்று பார்க்கிறோம். நாம் எத்தனையோ திருமணங்களை பார்க்கிறோம். இந்த திருமணங்களிலெல்லாம் கடவுளுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குரிய காரியம். மணமக்கள் ஒரு திருமணத்தின் மூலமாக ஒரு குடும்ப இணைப்பிற்குள்ளே கடந்து வர இருக்கிறார்கள் என்றால், கடவுள் முன்னிலையில் அவர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆராதனையில் எல்லா மக்களும் பங்கு பெற வேண்டும். அதுதான் முக்கியம். எல்லாரும் பங்கு பெற வேண்டும். ஆனால் இன்று அநேகர் அதை அசட்டை செய்கிறதை பார்க்கிறோம். கடவுளை இந்த பிள்ளைகள் மூலமாக மகிமைப்படுத்த வேண்டும், கனப்படுத்த வேண்டும் என்று
அதற்கு முன்வராத நிலையை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருமணம் என்கிற போது அது கனத்திற்குரிய ஒன்று, அது கடவுள் மகிமைப்பட வேண்டிய ஒன்று என்ற சிந்தை நம் உள்ளத்திலே இருக்கட்டும். அப்பொழுது அந்த திருமணங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்பது உண்மை. இரண்டாவதாக, திருமணம் என்றால் ஹோலி அலையன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹோலி அலையன்ஸ். இந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 13வது அதிகாரம் 4வது வசனத்தினுடைய 2வது பகுதியை பார்க்கும்போது, விவாக மஞ்சம் அசுசிப்படாமல் இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விவாக மஞ்சம் பரிசுத்தமாய் காக்கப்படுவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒன்று. இதை சரியான அர்த்தத்திலே சொல்லுவோமெனில் அது புனித கூட்டுறவு என்று சொல்லலாம். புனித கூட்டுறவு. விவாகம் என்பது ஒரு புனித கூட்டுறவு. இது நாம் ஆழ்ந்த கருத்தோடு இதை சிந்திக்க வேண்டும். திருமணத்திற்கு அடையாளமாக ஆபரணம், ஒரு தாலி செயின் ஒன்று அணிவார்கள். இந்த தாலி செயினிலே அநேகர் சில அடையாளங்களை பொறித்திருப்பார்கள். நீங்களும் கவனித்திருப்பீர்கள். சிலுவை அடையாளம், புறாவின் அடையாளம், திருமறையின் அடையாளம், திராட்சை கொத்தினுடைய அடையாளம், இப்படி சில அடையாளங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த அடையாளங்கள் ஏன் பொறிக்கப்பட்டிருக்கிறது? இவைகளெல்லாம் புனித சின்னங்கள், கிறிஸ்தவத்திலே உள்ள புனித சின்னங்கள். அந்த புனித சின்னங்களை இந்த லாக்கெட்டுகளிலே பதிக்கிறார்கள். லாக்கெட்டுகளிலே பதித்திருப்பதால் அது ஒரு புனிதம் ஆகிவிட முடியாது. அந்த புனிதம் காக்கப்பட வேண்டும். விவாக மஞ்சம் என்று சொல்லும்போது, அல்லது விவாக படுக்கை அறையின் கட்டில் என்று அதற்கு பெயர். படுக்கை அறையின் கட்டில் மாசுபடக்கூடாது, அசிசி அடையக்கூடாது என்று எபிரேயாக்கியோன் அதை அழகாக சொல்லுகிறார். அது எப்படி அசிசி அடையும் அல்லது மாசு அடையும்? திருமறையிலே நாம் படிக்கும்போது, கலாத்தியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களில் 17 மாம்ச கிரியைகள் சொல்லப்படுகிறது. 17 மாம்ச கிரியைகள். அந்த மாம்ச கிரியைகளிலே முந்தின வரிசைகளில் இருப்பது எது தெரியுமா? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம் என்று இந்த திருமண புனிதத்திற்கு எதிரானவை, புனிதத்திற்கு மாறுபட்டவை அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புனிதத்தை கெடுக்கக்கூடிய இவைகள் எக்காரணம் கொண்டும் ஒரு திருமணத்தில் இணைக்கப்பட்ட குடும்பத்தை அது தொடக்கூடாது, சந்திக்கக்கூடாது, அதற்கு அனுமதிக்கக்கூடாது. இது மிக முக்கியமான ஒன்று. இவை புனித கூட்டுறவுக்கு எதிரானவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புனித கூட்டுறவுக்கு பயனுள்ளவை எது என்று நாம் பார்க்கும்போது, கணவன் மனைவியினிடத்தில் அன்பு கூறுதல், அன்பாய் இருக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும் என்று திருமறை பயனுள்ளதை சொல்லுகிறது. மனைவியும் புருஷனிடத்திலே பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கணவனுக்கு அன்பு சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவிக்கு
பயபக்தி சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பயத்தோடே கூட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் மனைவி அந்த கீழ்ப்படிதலிலே சற்று கூடுதலாக தனிமைப்படுத்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் பின்பற்றப்பட்டால் அந்த புனித கூட்டுறவு என்பது பாதுகாக்கப்படும். திருமணத்திலே பிரிதல் என்பது இடமே இல்லை. ஆகவே இந்த புனித கூட்டுறவு கட்டி காக்கப்படுகிற ஒன்றாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு மருத்துவ குடும்பத்தை தெரியும். அந்த மருத்துவ குடும்பத்தை சந்திக்கும்போது அவர்கள் கணவனும் மனைவிக்கும் இடையே உறவுகள் சரியில்லை என்பது எனக்கு நன்றாக தெரிந்தது. அந்த உறவுகள் சரியில்லாத நிலையில் அவர்களிடத்தில் இந்த குடும்ப வாழ்வை குறித்து நான் விசாரித்து வந்தேன். அப்பொழுது அந்த குடும்ப மனைவி சொன்ன ஒரு காரியம் என்னை ஒரு நாள் அதிர்ச்சி அடைய செய்தது. அந்த மனைவி என்ன காரியம் சொன்னாள் என்றால், எங்களுடைய படுக்கை அறையில் நாங்கள் படுக்கின்ற கட்டிலிலே என் கணவன் ஒரு பெரிய தலையணையை வாங்கி வந்து எங்கள் இருவருக்கும் இடையே போட்டிருக்கிறார் என்று. ஒரு பெரிய தலையணையை வாங்கி வந்து எங்கள் இருவருக்கும் இடையிலே வைத்திருக்கிறார். வேதனையோடு சொன்னாள் அந்த மனைவி. அதை சிந்திக்கும்போது நமக்கு என்ன தெரிகிறது? இவர்கள் இனி ஓருடலாய் இருப்பார்கள், இனி இசைந்திருப்பார்கள், விவாக மஞ்சம் அசுசிப்படாதிருப்பதாக. இந்த வாக்கியங்களுக்கு இதில் என்ன பதில் கிடைக்கும் நமக்கு? இந்த வாக்கியங்கள் எல்லாம் பின்பற்றப்படாமல் போகிறது. அப்படி இருந்தால் அந்த குடும்பத்திற்குள்ளே திருமண உடன்படிக்கையின் கொண்டாட்டம் எப்படி உருவாகும்? திருமண உடன்படிக்கையின் மகிழ்ச்சி எப்படி நிலை நிற்கும்? கூடாத காரியமாக இருக்கிறது. இதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். திருமறையிலே யோபுவின் புஸ்தகத்தை படிக்கும்போது, யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலே, என் கண்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட நான் என்று சொல்லுகிறார். அவர் கண்களோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். வேறொரு மனைவியை நான் எப்படி பார்க்க முடியும் என்று கேட்கிறார். வேறொரு மனிதனுடைய மனைவியை பார்க்காதபடிக்கு என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டேன். வேறொரு வீட்டையும் எட்டி பார்க்காதபடிக்கு நான் உடன்படிக்கை பண்ணி கொண்டேன். இன்று கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி வாழுகிறார். இது புனித கூட்டுறவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இயேசுநாதர் சொன்னார், உன் இருதயத்திலே ஒரு பெண்ணை இச்சை கொண்டால் நீ விபச்சாரம் செய்தாகிவிட்டது என்று. வேசிக்கள்ளனும் விபச்சாரக்காரனும் நியாயம் தீர்க்கப்படுவான், தேவனுடைய ராஜ்யத்திலே அவனுக்கு பங்கு இல்லை. ஏனென்றால் அது இந்த புனித கூட்டுறவை கெடுக்கின்றது. ஆகவே அங்கு பங்கில்லை என்று சொல்லுகிறார். சாலமன் ஞானி சொல்லும்போது முப்புரி நூல் அறாது என்று சொல்லுவார். ஒன்று கணவன், ஒன்று மனைவி, ஒன்று கடவுள், 3 பேருமாக பின்னி பிணைக்கப்பட்ட புனித கூட்டுறவு அது அற்றுப்போகாது என்று தெளிவாக சொல்லுவார். ஆகவே இவைகள் குறித்து நம் மனதில் எப்போதும் சிந்தனைகள் இருக்க வேண்டும். இந்த சிந்தனைகளை ஆழமாக பதித்து வைத்து நாம் நினைவு கூறும்போது நாம் இந்த புனித கூட்டுறவை கட்டி காத்து கொள்ளலாம். திருமணத்தினுடைய ஒரு இரகசியத்தை திருமறை சொல்லும். என்ன? அதாவது
கணவனுடைய சரீரம் ஒன்று இருக்கிறது. அந்த சரீரத்தின் மேல் யாருக்கு அதிகாரம் என்றால் மனைவிக்கு அதிகாரம். உலகம் சொல்லாத ஒரு புதுமையை நமக்கு சொல்லுகிறது. உலகம் அதை அங்கீகரிக்காது. கடவுள் சொல்லுகிறார், ஒரு கணவனுடைய சரீரத்தின் மேல் மனைவிக்கு அதிகாரம் இருக்கிறது, மனைவியினுடைய சரீரத்தின் மேல் கணவனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று அழகாக சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருமணம் ஒரு புனித கூட்டுறவு. அந்த புனித கூட்டுறவுக்கு பங்கம் ஏற்படாதபடிக்கு நம்முடைய குடும்பங்கள் கட்டி காக்கப்பட வேண்டும். நாம் அதிலே பிரிதலை தவிர்க்கலாம். மூன்றாவதாக, திருமணம் என்பது ஹோப்ஃபுல்னஸ். அந்த எபிரேய நிருபம் 13வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே நீங்கள் பார்க்கிற போது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எனக்கு சகாயர் என்று நீங்கள் சொல்லலாம். கணவனும் மனைவியும் கர்த்தரை சகாயராக காண வேண்டும். அந்த வசனம் மறக்க முடியாத ஒரு வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் என்று அந்த வசனத்திலே சொல்லுகிறார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் போதுமென்ற மனதோடே கூட நீங்கள் வாழுகிற போது அவர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நம்பிக்கையோடே உங்களுக்கு சொல்லலாம் என்பதுதான். இந்த நம்பிக்கை என்பது மிக முக்கியமான ஒன்று. கணவன் மனைவியை முழுமையாக நம்ப வேண்டும், மனைவி கணவனை முழுமையாக நம்ப வேண்டும். ஒளிவுகளும் மறைவுகளும் திருமண வாழ்விலே இடமே இல்லை. கடவுளை இருவரும் நம்ப வேண்டும், இருவரும் ஒருவருக்கு ஒருவர் நம்ப வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. இந்த நம்பிக்கை தான் முக்கியம். நமக்கு எதிரே ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் ஒன்று இருக்கிறது. இதை வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் நமக்கு கற்பித்து தருகிறது. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம். அந்த ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்தில் நாம் எல்லாரும் மணவாட்டிகள், அவர் மணவாளனாக இருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் நம்முடைய தூர தரிசன காட்சியாக இருக்க வேண்டும். அது நம்முடைய நம்பிக்கையின் பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும். நான் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்தில் பங்கு பெறுகிறவளாக இருக்க வேண்டும், மணவாட்டியாக இருக்க வேண்டும் என்ற எதிர்காலத்தை குறித்து, ஆண்டவருடைய வருகையை குறித்த சிந்தனைக்குள்ளாக நம்முடைய குடும்பம் கட்டி எழுப்ப வேண்டும். ஆதியாகமம் 24வது அதிகாரம் இந்த ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்திற்கு ஒப்புமைப்படுத்தி பேசப்படுகிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. ஆபிரகாமை பிதாவாகிய தேவனுக்கும், ஈசாக்கை மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும், ரெபேக்காளை மணவாட்டியாகிய திருச்சபைக்கும், பெண்ணை பார்த்து அழைத்து வந்த எலியேசரை ஆவியானவருக்கும் ஒப்பிட்டு அழகாக விளக்கப்பட்டுள்ளது. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்திலே பங்கு பெறுவதற்கும், நாம் மணவாட்டியாக ஆக்கப்படுவதற்கும், பூமியிலே நம்முடைய திருமண வாழ்வு அதற்குரிய ஆயத்தமாக இருக்க வேண்டும். பூமியிலே நம்முடைய திருமண வாழ்வு அதற்குரிய தகுதியை பெற வேண்டும், அதற்குரிய அங்கீகாரத்தை பெற வேண்டும். இது மிக முக்கியமான ஒன்று. ரெபேக்காளினிடத்திலே
இந்த சிறப்பு தன்மைகளை நாம் அறிய முடியும். விருந்தோம்பல், அவள் மனிதர்களையும் மிருகங்களையும் விருந்து கொடுத்து பராமரிக்கிறவள். பெருந்தன்மை, எவ்வளவு வேண்டுமென்றாலும் தண்ணீர் இறைத்து பராமரிக்கிறேன், எங்கள் வீட்டில் எல்லாம் இருக்கிறது. பெருந்தன்மை. அடக்கம், அதே போல ஆர்வம், செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம், ஆயத்தம், இவைகள் அனைத்தும் ரெபேக்காளிடத்தில் இருந்த அணிகலன்களாக இருந்தது. ரெபேக்காள் இதற்கு முன்னதாக ஈசாக்கை பார்த்ததில்லை. ஈசாக்கு எப்படிப்பட்டவர் என்று அறிந்ததில்லை. ரெபேக்காளிடத்திலே சொல்லுகிறார்கள், பெற்றோரும் சகோதரனும் 10 நாட்கள் இருந்து போங்கள் என்று. ரெபேக்காள் அதற்கு சம்மதிக்கவில்லை. அந்த 10 நாள் தடை வருகிறது, இருந்து போங்கள், அப்புறமாக போங்கள் என்று. ஆனால் தாமதிக்க விரும்பவில்லை. அறியாமல், பார்க்காமல், எப்படிப்பட்டவர் என்பதை உணராமல் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு ஈசாக்கை கணவனாக ஏற்றுக்கொள்ளுகிற செல்லுகிற அந்த நிகழ்வு இருக்கிறதே, எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு! மனித வாழ்வில் இப்படி நடக்குமா என்ற கேள்விகள். தன் இனத்தாரை இங்கே விட்டுவிட்டு 900 மைல் சவாரி செய்து தன்னுடைய கணவனை பார்க்க சென்று கணவனோடு திருமணம் செய்ய செல்லுகிறாள் என்றால் விந்தையான ஒரு காட்சியாக இருக்கிறது. அவளிடத்தில் இருந்த நம்பிக்கை, அவளிடத்தில் இருந்த விவேகம், அவளிடத்தில் இருந்த வேகம், இவைகளெல்லாம் அந்த ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்திற்கான ஆயத்தங்களாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆயத்தங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆயத்தத்திற்கு நம்முடைய குணாதிசயங்கள் அதற்கு ஏற்ற முறைகளிலே வெளிப்படுகிறதா? நம்முடைய குடும்பங்களிலே அவைகள் பிரதிபலிக்கிறதா? ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் மிக முக்கியம். அவர் மணாளனாக, நாம் மணவாட்டியாக நாம் பங்கு பெறுகிற ஒரு அமைப்பு. அதிலே பங்கு பெறுவதற்காக ஹோப்ஃபுல்னஸ், ஹெவன்லி மேரேஜ், அது சார்ந்த ஒரு நம்பிக்கை. நான் ஒரு மணவாட்டி என்று அந்த அந்தஸ்திலே நாம் நம்மை நிலைபெற வைத்து கொள்ள வேண்டும். இந்த திருமணங்கள் எல்லாம் பெருமைக்காக, புகழுக்காக, பணபலத்தை நிரூபிப்பதற்காக, தன்னுடைய அந்தஸ்தை வெளிப்படுத்துவதற்காக நடைபெறுகிறது. இப்படி இருப்பதனால்தான் திருமணம் நிலைத்திருக்க இயலாமல் போகிறது. இந்தியாவின் முன்னணி தங்க ஏற்றுமதியாளர் லட்சுமண் கேவல்ராம் பாப்லே உலகமே வியக்கக்கூடிய அளவில் தனது 3 பிள்ளைகளுக்கும் திருமணம் எடுப்பதற்கு முயற்சித்தார். 1989 மூத்த மகள் ரியானஸ்டாவுக்கு திருமணம் எடுத்தார். 10 லட்சம் விளக்குகளை எரியவிட்டு ஒரு ஒளிமயமான கோலத்தோடு கூட மகளுக்கு திருமணத்தை முடித்தார். 1994 வருடம் தன்னுடைய மூத்த மகனுக்கு, திலீப், அந்த மகனுக்கு திருமணம் எடுத்தார். இந்தியன் ஏர்லைன்ஸிலே ஒரு ஏர்லைன் ஒன்றை வாடகைக்கு, விமானம் ஒன்றை வாடகைக்கு எடுத்து அந்த விமானத்திற்குள்ளே மணமேடை அமைத்து இருக்கைகள் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து ஒரு திருமண கோலத்தை உருவாக்கி ஆகாயத்திலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய விமானத்திலேயே திருமணத்தை செய்து முடித்தார். 3வது மகனுக்கு 1997 கடலில்
2 கிலோமீட்டர் தூரத்திலே கடலுக்கு அடியில் ஆழத்திலே நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே திருமணத்தை எடுத்தார். இதற்கு பிரிட்டன் நாட்டிலிருந்து அந்த நீர்மூழ்கி கப்பல் வாடகைக்கு வரவழைக்கப்பட்டது. தன் 3 பிள்ளைகளுக்கும் திருமணத்திற்கு எவ்வளவு செலவு செய்திருக்கிறார். அவர் மற்றவர்கள் தன்னை பெருமையாக கருத வேண்டும், தன்னை புகழ்ந்து பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட அந்த திருமணத்தை எடுத்தார். இதற்கான செலவுகளை எல்லாம் வைத்து திருமணமே நடக்குமா என்று பொருளாதாரமே இல்லாமல் திகைத்து நிற்கிற குடும்பங்கள் ஒரு 100 குடும்பத்திற்கு திருமணத்தை செய்து வைத்தால் அந்த புகழ் நிலைத்து நிற்கும், என்றைக்கும் நிற்கும், தலைமுறை தலைமுறையாக பேசும். 10 லட்சம் விளக்குகள் ஒரு நாளோடு எரிந்து முடிந்தது. நீர்மூழ்கி கப்பல் ஒரு நாளோடு அந்த கதை முடிந்தது. ஆகாய விமானம் சில மணிகளிலே அது முடிந்தது. இப்போது அது நினைக்கப்படுவதற்கு இல்லை, பாராட்டப்படுவதற்கு இல்லை, புகழப்படுவதற்கு இல்லை. தென்கொரியாவிலே ஒரு கிறிஸ்தவ பேராயர் சன் மயூன் முன் என்று சொல்லக்கூடியவர். இந்த கிறிஸ்தவ பேராயர் தென்கொரிய மக்களின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். அவரிடத்திலே திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆர்வத்தோடு அநேகர் காத்திருந்தார்கள். ஒரே நாளில் 12,000 பேருக்கு திருமணம் செய்து வைத்தார். ஒரே நாளில் 12,000 பேருக்கு திருமணம் செய்து வைத்தார். அவர் ஒரு நல்ல பேராயர் என்று மக்களுடைய அபிமானத்தை பெற்றபடியினாலே ஏற்கனவே திருமணம் செய்திருந்த 28,000 தம்பதியர்கள் அதே நாளிலே தங்கள் திருமணத்தை புதுப்பித்து அவரிடத்திலே ஆசி பெற்றார்கள். அவருடைய ஆசி எங்களுக்கு வேண்டும், எங்கள் குடும்பத்திற்கு வேண்டும் என்று ஆசியை பெற்றார்கள். எவ்வளவு விந்தையாக இருக்கிறது! கிறிஸ்து 1997ஆம் ஆண்டு 2வது மாதம் 8வது தேதியிலே நடைபெற்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருமணம் என்கிற நிகழ்வு அதை சாதாரணமாக எடுத்துவிடக்கூடாது. அதை புரிதல் இல்லாமல் திருமணத்தில் நாம் பயணிக்கக்கூடாது. புரிதலோடு பயணிக்கும்போது பிரிதலை நாம் முறியடிக்கலாம். திருமணம் என்பது ஆனர் அமங் ஆல். திருமணம் என்பது ஹோலி அலையன்ஸ். திருமணம் என்பது ஹோப்ஃபுல்னஸ், த ஹெவன்லி மேரேஜ். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த சிந்தனைகள் நம் உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கட்டும். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது. விவாகம் புனிதமான கூட்டுறவு. விவாகம் ஹெவன்லி மேரேஜுக்கு நம்மை வழி நடத்துகிறது. இந்த சிந்தையை ஏற்று அர்ப்பண சிந்தையோடு ஒப்படைப்போடு திருமண வாழ்வை நாம் பாதுகாத்து வாழ, ஆண்டவருக்கு பிரியப்படும்படியாக நாம் வாழ கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். நிறைவு பாடலாக பயந்து கர்த்தரின் பாதையதனில் பணிந்து நடப்போன் பாக்கியவான் என்கிற பாடலை நாம் பாடுவோம். பயந்து கர்த்தரின் பாதையதனில்
வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரை புகழ்ந்து பாடின நாம் நம்முடைய பற்றுறுதியினை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் மூலம் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியம் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோமாக. அன்பின் நல்ல ஆண்டவரே, குடும்பம் என்கிற நல்லதொரு அமைப்பை ஆண்டவர் எங்களுக்கு உருவாக்கி தந்தீர். அதை திருமணம் என்கிற ஒரு நிகழ்வோடு கூட நாங்கள் கண்கொள்ளா காட்சியாக கண்டு குடும்ப அமைப்பிற்குள்ளாக பிரவேசிக்க நீர் உதவி இருக்கிறீர். இந்த உதவியை நினைக்கிறோம். மனிதன் தனிமையாக வாழ்வது நல்லதல்ல என்று கண்டீர். ஆண்டவரே, ஒரு நிமிடம் நாங்கள் தனிமையாக இருந்தால் எப்படி இருப்போம் என்பதை நினைத்து பார்க்கிறோம். எவ்வளவு அவலமான நிலையாக இருக்கும், எவ்வளவு துயரம் நிறைந்த நிலையாக இருக்கும். ஆண்டவர் அப்படி இல்லாதபடி நாங்கள் இன்பமாய் வாழவும், இசைந்து வாழவும், ஒருவருக்கொருவர் துணையாய் இருந்து வாழவும், தோழமை உறவோடு வாழவும் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். இதனை நாங்கள் உணர்கிறோம். திருமணம் என்பது உடன்படிக்கையின் நினைவு கூறுதலை கொண்டாடும் ஒரு கொண்டாட்டம் என்று ஆண்டவரே சிந்திப்பதற்கு வாய்ப்புகளை தந்தீர். நன்றி. நாங்கள் திருமணத்தை ஒரு மதிப்புக்குரிய ஒன்றாக, கனத்திற்குரிய ஒன்றாக, கடவுள் இதன் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் காணும் கண்களை தாரும். திருமணத்தை புனித கூட்டுறவாக அனுபவிக்கும் அனுபவத்தை எங்களுக்கு தாரும். அந்த புனித கூட்டுறவுக்கு கெடுதல் தரக்கூடிய எதற்கும் நாங்கள் எங்கள் வாழ்வின் வாசல்களை திறந்து விடாதபடி ஆண்டவரே கட்டுக்கோப்போடு வாழ்வதற்குரிய நல்மனதையும் மன உறுதியையும் எங்களுக்கு தார். திருமணம் என்பது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்தில் நம்பிக்கையோடு பிரவேசிப்பதற்குரிய ஆயத்தம் என்பதை நாங்கள் கருத்திலே கொண்டு இந்த உலகத்தில் தெய்வ பயத்தோடு வாழ்வதற்கு எங்களுக்கு துணை தாரும். ஆண்டவரே, ஒரு ஈசாக்கு ரெபேக்காள் வாழ்வில், திருமண வாழ்வில் உம்முடைய செயல்பாடுகளை நினைத்து பார்க்கிறோம். ஒரு கானாவூர் கல்யாண வீட்டில் உம்முடைய செயல்பாடுகளை நினைத்து பார்க்கிறோம். உமக்கே எல்லா மகிமையும், உமக்கே எல்லா புகழும், உமக்கே எல்லா கனமும். கானாவூர் திருமண இல்லத்திலே நீர் கனம் பெற்றீர். உம்மை விசுவாசித்து விசுவாச குடும்பங்களை உருவாக்கினார்கள். ஆண்டவரே, நாங்களும் இந்த உலகத்திலே திருமண வாழ்வை விசுவாசித்து நம்பி அநேக குடும்பங்களுக்கு முன்மாதிரியாயிருப்பதற்கு எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்துவீராக. அன்பின் கடவுளே, எல்லா குடும்பங்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம்.
இந்த உலகத்திலே திருமண வாழ்வில் கசப்பு நிலையோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிரிந்து வாழ வேண்டும் என்று போராடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வழக்கு தொடுத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் சந்தியும், உள்ளங்களிலே கிரியைகளை நடப்பியும், மனதிலே மாற்றங்களை தாரும். அதனால் புதுமையான ஒரு வாழ்வுக்கு திரும்புவதற்கு கிருபை செய்யும். ஒப்புரவாகி வாழ்வதற்கு, உடன்படிக்கையை நினைத்து வாழ்வதற்கு நல்மனதை அனைவருக்கும் தாரும். எல்லா குடும்பங்களும் உமக்கு பிரியமான குடும்பங்களாக வாழ்வதற்கு துணை புரியும். திருமணத்தை விளையாட்டாகவோ அர்த்தமில்லாமலோ செய்யாதபடிக்கு திருமணத்தில் இருக்கின்ற ஆழ்ந்த உண்மைகளை புரிந்து நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்திலே மணவாட்டியாக நான் நிற்க வேண்டும் என்கிற உணர்வோடு முன்னுக்கு செல்ல கர்த்தர் கிருபை தாரும். இன்று நாங்கள் வாழும் உலகத்திலே வறுமையோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு, துன்பத்தோடு ஆறுதலுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆறுதலை தார். நீர் சகாயராயிரும். ஆண்டவரே, கவலையோடு இருக்கிற மக்கள், கண்ணீரோடு இருக்கிற மக்கள், ஆபத்தான நிலையில் இருக்கிற மக்கள், நீண்ட நெடுநாட்களாக வியாதியோடு இருக்கிற மக்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். திருமண வாழ்வுக்காக காத்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பொருளாதாரம் இல்லையே, திருமண வரன் கிடைக்கவில்லையே என்று ஏங்குகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு வழி வாசல்களை திறந்தருளும். அவர்கள் பேரில் கிருபையாயிரும். அன்பு கடவுளே, இப்போது ஸ்தம்பித்திருக்கிற உலகத்தில் இருக்கிறோம். பொருளாதாரத்திலே ஸ்தம்பித்து நிற்கிறோம். தொழில் வளங்கள் முடங்கி இருக்கிறது, கல்வி வளங்கள் முடங்கி இருக்கிறது, ஆன்மீக வளங்கள் எல்லாம் முடங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட முடக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் முறித்தெறிந்து இதற்கு காரணமானவைகள் எல்லாவற்றையும் ஒழித்து தள்ளி, ஆண்டவரே, புதுமையான ஒரு யுகத்திற்கு நேராக முழு உலகத்திற்கும் வழிகாட்டும். உமது வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் மனமகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு கிருபை செய்யும். அதிகாரிகள் ஆண்டவரே, கடுமையாக உலகத்திலே இந்த வைரஸ் தாக்குதலுக்கு எதிர்த்து போராடுகிறவர்கள், இந்த நோயின் தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு மருந்துகளை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறவர்கள், இப்படிப்பட்ட எல்லாரோடும் உமது கிருபையும் ஆளுகையும் இருக்கட்டும். சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரைக்கும் உமது அரவணைப்பிலும் உமது செட்டைகளின் மறைவிடத்திலே புகலிடம் பெற்றுக்கொள்வதிலும் உமது ஆசைகளை பெற்றுக்கொள்வதிலும் மகிழ்ச்சியோடு இருக்கவும் ஆண்டவர் கிருபை செய்தருளும். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் எக்காலமும் உம்மை கனப்படுத்துகிறவர்களாக இருந்து நீர் எங்களுக்கு அமைத்து தந்த புனித உறவுகளை நாங்கள் பாதுகாத்து உம்முடைய அரசிலே பங்கு பெறுவதற்கு நேராக எங்களை வழிநடத்தும். எங்களில் இருக்கின்ற குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் தயவுடன் பொறுத்து எங்களை ஆண்டு நடத்தும். எல்லாம் வல்ல இயேசுவின் பேரில் இவைகளை வேண்டி மன்றாடுகிறோம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியரின் இணையராத கூட்டுறவு இப்போதும் எப்பொழுதும் இனிவரும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருந்து உடன்படிக்கையின் வாழ்வை நினைவு கூர்ந்து கொண்டாடுவதற்கு அருள் செய்வாராக.